Welcome to Vaithyan the Chemist. Discover the wonders of chemistry with me. Hi friends, welcome all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கெமிஸ்ட்ரி நல்லா படிக்கிறீங்களா? ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலாலாம் நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. நல்லா எழுதி பாருங்க, அதை அடிக்கடி ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்ல நம்ம நிறைய மார்க் என்ன பண்ண முடியும்? ஸ்கோர் பண்ண முடியும். சரி, இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உள்ள குறிப்பா டி அண்ட் எ பிளாக்ல உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் தான். பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ப்ரிப்பரேஷன் அண்ட் இட்ஸ் ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டி அது பார்க்க போறோம். ஏன்னா நான் ஏன் இது இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்றேன்னா, எக்ஸாம்ல இதை பேஸ் பண்ணி நிறைய வருஷம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை எழுதுறதுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஈக்குவேஷன்ஸ் நல்லா ஒரு லென்த் ஈக்குவேஷனா வரும். அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்கு. ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாம்ல ஈஸியா அதை எழுதிடலாம். டாபிக் போலாமா? டாபிக் பாருங்க, பொட்டாசியம் டைக்ரோமேட். ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. ஃபார்முலா என்ன? K2Cr2O7. இதோட ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். சரி, இதோட ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம்? ஃப்ரம் குரோமைட் ஓர். The chromate formula, it's a mixed oxide ore of iron and chromium, iron oxide and chromic oxide. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். நாம இதே ஃபார்முலாவை FeCr2O4 எழுதிக்கலாம். FeCr2 இந்த ஆக்சிஜன் இதோட சேர்த்தா O4 எழுதிக்கலாம். ரெண்டு ஃபார்முலா எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். இங்க நாம இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஓர் ஏர்த்ல இருந்து எடுக்கும்போது அந்த ஓரை என்ன பண்ணணும்? நம்ம பியூரிஃபை பண்ணணும். ஏன்? இட் வில் பி அசோசியேட்டட் வித் அன்வான்டட் இம்பியூரிட்டிஸ். தி எர்த்லி இம்பியூரிட்டி லைக் ஸ்டோன், சாண்ட், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். தோஸ் இம்பியூரிட்டிஸ் வாட் வி கால் இட் அஸ் கேங் வார் மேட்ரிக்ஸ். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கேங் வார் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் அதை செப்பரேட் பண்ணும். சரி, இந்த ஓர்ல உள்ள இம்பியூரிட்டிஸை எப்படி செப்பரேட் பண்றது? இட்ஸ் a heavy ore. பாருங்க, ரெண்டு ஹெவி எலிமெண்ட், அயன் இருக்கு, குரோமியம் இருக்கு, ரெண்டு ஹெவி எலிமெண்ட். therefore it's a heavy ore. ஹெவி ஓர்க்குள்ள யூசுவல் ப்ரொசீஜர் நமக்கு தெரியும். இந்த இம்பியூரிட்டி செப்பரேட் பண்ற அந்த ப்ராசஸ் பேர் என்ன? என்ன சொல்லுவோம்? அதை ஓர் ட்ரெஸ்ஸிங் அப்படி இல்லைன்னா சொல்லுவோம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் சொல்லுவோம். இந்த ஓரை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணலாம்? இட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் பை gravity separation method. ஒரு கான்சென்ட்ரேஷன் என்னவா இருக்கும்? gravity separation method. gravity separation method உங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண பலகை எடுத்துக்கணும், ஒரு ஸ்லோப்பிங் டேபிள், அது மேல ஓவர் பிளேஸ் பண்ணிட்டு ஒரு ஃப்ளோவிங் ரிவர்லயோ இல்ல கரண்டா ஃப்ளோவிங் வாட்டர்லயோ வச்சிடணும். ஒரு ஆத்து படுகையில கொண்டு போய் வச்சா ஆத்து தண்ணி என்ன பண்ணும்? இந்த கல்லு மண்ணு தூசலாம் வெயிட் கம்மியா இருக்கும், ஊருக்கு வெயிட் அதிகம், அது அங்கேயே ஸ்டே ஆயிடும். கல்லு மண்ணு தூசலாம் அடிச்சுட்டு போயிடும். பேஸ்ட் ஆன் கிராவிட்டி டிஃபரன்ஸ், பேஸ்ட் ஆன் வெயிட் டிஃபரன்ஸ், இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுல வச்சு வாஷ் ஆயிட்டு வெறும் ஓர் மட்டும் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஓர் தான் என்ன பண்ண போறோம்? பை 3 ஸ்டெப்ஸ். அந்த 3 ஸ்டெப்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்? அதை நம்ம பொட்டாசியம் டைக்ரோமேட்டா மாத்திடலாம். ரைட்டுங்களா? ஓர் கான்சென்ட்ரேஷன் என்ன? கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட்ல ஆக்சுவல் ப்ராசஸ் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கன்வர்ஷன் ஆஃப் குரோமைட் ஓர் டு soluble sodium chromate. இங்க chromite ore to soluble
sodium chromate. ஆக்சுவலா இது எப்படி பண்ணணும்? பை ரோஸ்டிங். ஓர் என்ன பண்ணும்? ரோஸ்ட் பண்ணும். ஓர் இஸ் ரோஸ்டட் in presence of lime and excess of air at a temperature of 900 to 1000 degrees Celsius in a reverberatory furnace. இது ஆக்சுவல் ப்ரொசீஜர். பட் நம்ம சிபிஎஸ் புக்ல அந்த டீடைல்ஸ் இருக்காது, உங்களுக்கு டைரக்டா ஈக்குவேஷனை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஓர் எடுத்துக்கலாம். ஓர் ஃபார்முலா பாருங்க, FeO.Cr2O3 அப்படியே எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம புக்ல உள்ள ஃபார்மேட்ல FeCr2O4 எழுதிக்கலாம். பிளஸ் இதோட லைம் மிக்ஸ் பண்ண போறோம். லைம்ன்றது இங்க சோடியம் கார்பனேட் பிளஸ் எக்ஸஸ் ஆஃப் ஏர் ஆக்சிஜன். ரிவர்பரேட்டரி ஃபர்னஸ் 900 to 1000 degree Celsius. அந்த கண்டிஷன்ல இந்த குரோமேட்டோர் ஆனது லைமோட ரியாக்ட் ஆயிட்டு உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? சாலிபிள் சோடியம் குரோமேட். சோடியம் குரோமேட் ஃபார்முலா Na2Cr O4 பிளஸ் சைட் ப்ராடக்ட் ஃபெரிக் ஆக்சைடு Fe2O3 பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு will be formed. இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன். இதை நாம வந்து அங்க பேலன்சிங் போய் எக்ஸாம்ல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, ட்ரை பண்ணிட்டு இருக்க கூடாது. பேலன்சிங் எக்ஸாம்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு half an hour இல்ல 15 minutes காலி ஆயிடும், பேலன்ஸே ஆகாது உங்களுக்கு. ரைட்டா? இது ஆக்சுவலா இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆக்சிடேஷன் மெத்தட்ல தான் பேலன்ஸ் பண்ணோம். அதுவும் காம்ப்ளிகேட்டட் மெத்தட் உங்களுக்கு. அதனால இது ஜஸ்ட் ஒரு நம்பர் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த நம்பர் என்ன ஞாபகம் வச்சுன்னா நீங்க 487828. இதை உங்களுக்கு ஒரு ஹிண்டா தர்றேன். 487828 ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடும். பாருங்க, 487828. இதுல பாருங்க, இதுல இது சோடியம் குரோமேட், இது சாலிபிள் டிசால்வ்டு ஃபார்ம்ல இருக்கும். இங்க ஃபெரிக் ஆக்சைடு சாலிட், திஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். கார்பன் டை ஆக்சைடு கேஸ்னால கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆயிடும்? ஃபர்னஸ் விட்டு எஸ்கேப் ஆயிடும். உங்களுக்கு இந்த ஃபெரிக் ஆக்சைடு சாலிடை என்ன பண்ணிடலாம்? ஃபில்டர் பண்ணிட்டு ரெசிடியூவா ரிமூவ் பண்ணிடலாம், வெளியில எடுத்துடலாம். இந்த ஃபில்ட்ரேட் சொல்யூஷன் இருக்கு பாருங்க, அடியில ட்ரைனார் சொல்யூஷன். தட் சொல்யூஷன் chiefly contains or only contains sodium chromate. ரைட்டா? this chromate ore converted to soluble sodium chromate. Second step வந்து sodium chromate to conversion of sodium chromate to sodium dichromate. இதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இதுல நம்மளுக்கு தெரியும், இது soluble part. இந்த soluble part மட்டும்தான் அங்க இருக்கும். ஏன்னா அதுல உள்ள impurities நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. கார்பன் டை ஆக்சைடு வெளில எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபில்ட்ரேட்டர் பாருங்க, அந்த ஃபில்ட்ரேட்டரை we have to add calculated quantity of sulfuric acid, dilute sulfuric acid. சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? sodium chromate when added with sulfuric acid dilute form என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும் உங்களுக்கு? சோடியம் டைக்ரோமேட் கிடைக்கும், பிளஸ் சோடியம் சல்ஃபேட் கிடைக்கும், பிளஸ் வாட்டர் மாலிகுல். தீஸ் ஆர் தி ப்ராடக்ட்ஸ். இங்க பேலன்சிங்க்கு இங்க மட்டும் ஒரு 2 போட்டா போதும், வேற எதுவும் ஒன்றும் செய்ய தேவையில்லை நீங்க. ரைட்டா? Now this sodium chromate is converted to sodium dichromate. Next step பாருங்க, third step, conversion of sodium dichromate to
potassium dichromate. இது solubility பேஸ் பண்ணி தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். சோடியம் டைக்ரோமேட் ஓரளவு நல்லா கரையும், ஆனால் பொட்டாசியம் டைக்ரோமேட் solubility வந்து கம்மியா இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், சோடியம் டைக்ரோமேட் எடுத்துக்க போறோம். இதோட KCl பொட்டாசியம் குளோரைட் சொல்யூஷன் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், K ரீப்ளேசஸ் சோடியம். K வந்து என்ன ஆகும், சோடியத்தை ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட் plus sodium chloride will be the product. K2Cr2O7 the expected product வந்து நமக்கு கிடைச்சாச்சு. பேலன்சிங் பாருங்க, இங்க சோடியம் 2 இருக்கு, இங்க சோடியம் 1 தான் இருக்கு, 2. Similarly இங்க என்ன 2 பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஃபைனல் நம்ம expected product potassium dichromate கிடைச்சாச்சு. வெரி சிம்பிள். இது பார்க்கறது கஷ்டமா தெரியும், ஒரு லென்த் ஈக்குவேஷன் ஆட்டம் தெரியும், ஆனா சில ட்ரிக்ஸை வச்சுக்கிட்டா இதை ஈஸியா முடிச்சிடலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நல்லா பாருங்க, இதுல நம்ம ஓர் வந்து ஒரு மிக்சடு ஆக்சைடு ஓர் ஆஃப் அயன் அண்ட் குரோமியம் குரோமைட் ஓர். அந்த குரோமைட் ஓரோட லைம்ன்றது இங்க சோடியம் கார்பனேட், சுண்ணாம்பு ரைட்டுங்களா, கார்பனேட் இருக்கு. add lime and excess of air, it is roasted. Actually அந்த process என்ன process, roasting in a reverberative furnace. உங்களுக்கு என்ன மாறும், ஆக்சுவலா soluble sodium chromate மாறும், ferric oxide carbon dioxide side product கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் பேலன்சிங் என்ன ஞாபகம் வச்சு சொன்னா உங்களுக்கு 487828 487 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு, ஈஸியா பண்ணியாச்சு ரைட்டா. Then second step, conversion of sodium chromate to sodium dichromate. அங்க கிடைக்கிற ப்ராடக்ட்டை ஃபில்டர் பண்ணிட்டு சாலிட் ரெசிடியூ எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு கிடைக்கிற ஃபில்ட்ரேட்ல calculated quantity of dilute sulfuric acid அது என்ன மாத்தும், சோடியம் குரோமேட்டா சோடியம் டைக்ரோமேட்டா மாத்தும். சோடியம் சல்பேட் பிளஸ் வாட்டர் வந்து சைட் ப்ராடக்டா கிடைக்கும் ரைட்டா. தென் இந்த சோடியம் டைக்ரோமேட்டர் பொட்டாசியம் டைக்ரோமேட்டா மாத்துறதுக்கு add a solution of potassium chloride, solubility differenceனால potassium dichromate appears there ரைட்டா. என்ன அதுக்கு solubility கம்மி சோடியம் டைக்ரோமேட்டோட. இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம சிபிஎஸ்இ புக்ல அயானிக் ஃபார்ம்ல தான் கொடுத்திருப்பாங்க. என்ன ஃபார்ம்ல கொடுத்திருப்பாங்க, அயானிக் ஃபார்ம். அயானிக் ஃபார்ம்ன்றப்போ அதை என்ன நான் அதையும் எழுதி காமிக்கிறேன். அயானிக் ஃபார்ம் வெரி ஈஸி தான் உங்களுக்கு. பாருங்க, this one ரைட்டா, 2 molecules of Na2Cr2O4 plus here H2 மட்டும் காமிக்கேன், 2H plus that will give Na2Cr2O7 plus இதையும் சல்பேட் எடுத்துருங்க, அயானிக் ஃபார்ம்ல 2Na plus வாட்டர். அவ்வளவுதான் இதோட அயானிக் ஃபார்ம். அயானிக் ஃபார்மும் கஷ்டம் கிடையாது, நீங்க எந்த ஃபார்ம்ல எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். உனக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்ன்றதுனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணேன், நார்மல் ஃபார்ம்ல எழுதிட்டேன், அப்புறம் அதை அயானிக் ஃபார்மாவும் மாத்தி காமிச்சிருக்கேன் ரைட்டா. தென் ஃபைனலா பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னு நம்ம பார்த்தாச்சு ரைட்டா. வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கலாம். இதுல என்ன ஒரு ப்ரீவியஸ் நாலேஜ் என்ன உங்களுக்கு வேணும், ஒவ்வொரு ஸ்பீசிஸோட இண்டிவிஜுவல் ஃபார்முலா நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. அதை நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துங்க, வேற வழியே இல்லை இதுல ரைட்டா. அதை படிக்கிறது நம்ம கஷ்டப்பட்டோம் இல்லை, அது உங்களுக்கு கஷ்டமா ஃபீல் பண்ணீங்கன்னா மற்ற இவ்வளவு ப்ரொசீஜர்லாம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால அது கொஞ்சம் தெளிவா பார்த்துங்க. இண்டிவிஜுவல் ஃபார்முலா தெரியணும். குரோமைட் ஓர் எந்த ஃபார்ம் வேணாலும் யூஸ் பண்ணிங்க, 2 ஃபார்முலா ஒரு. தென் லைம் இங்க சோடியம் கார்பனேட் Na2CO3 ஃபார்முலா. சோடியம் குரோமேட்டோட ஃபார்முலா நல்லா தெரியணும் உங்களுக்கு. சோடியம் குரோமேட் ஃபார்முலா Na2CrO4. ஃபெரிக் ஆக்சைடு யூஸ்வலா உங்களுக்கு தெரியும், Fe2O3. கார்பன் டை ஆக்சைடு தெரியும் உங்களுக்கு, அது சொல்லவே தேவையில்ல. தென் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஃபார்முலா, அதுல இருந்து நீங்க என்ன டிரைவ் பண்ணிக்கலாம், சோடியம் டைக்ரோமேட் ஃபார்முலாவை டிரைவ் பண்ணிக்கலாம் ரைட்டா.
வேற என்ன இதுல பெருசா ஃபார்முலா தெரியறதுக்கு உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. பொட்டாசியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு சின்ன கிளாஸ் பசங்களே என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. இந்த ப்ரீவியஸ் நாலேஜ் இருந்தா போதும், நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த கொஸ்டினை பக்காவா அட்டன் பண்ணிடலாம். எக்ஸாம்ல எப்ப கேட்டாலும் ஈஸியா அட்டன் பண்ணிக்கலாம். விதவிதமா கேட்பாங்க இதுல, ரைட்டா. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க சமயத்தில். வில் கன்வெர்ட் குரோமைட் ஓவர் டு சோடியம் டைக்ரோமேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் கிவ் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் 3 மார்க்ஸ்ல கேட்குற மாதிரி கேட்பாங்க, ரைட்டா. அப்படின்னா ரைட் ஆல் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். வெறும் ஈக்குவேஷன் மட்டும் ப்ரெசென்ட் பண்ணா கூட போதும். ஓகேவா? இப்போ இதுல கிளாரிட்டி இருக்கா? இது புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. அதுதான் ஆக்சுவலா பசங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தெரியும், ரைட்டா. 2 ஈக்குவேஷனை கம்பைன் பண்ணணும் நம்ம. அது ஈஸி தான், ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்த்துடலாமா அது? ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாமா? ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம், ரைட்டா. இதோட ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. என்ன மீடியம்? இன் ஆசிட் மீடியம். இது நல்லா பார்த்துங்க. இதுல பெரிய நாலேஜ் இதுல ஒண்ணு வேணாம், ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் இருந்தா போதும், ரைட்டா. பொட்டாசியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் டைக்ரோமேட் நம்ம அயானிக் ஃபார்ம்ல எழுதி பார்ப்போம். இது அயானிக் ஃபார்ம்ல எழுதினா என்ன வரும் பாருங்க. இப்படி பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டா இங்க பாருங்க, இந்த 2 பிளஸ் இங்க 2 மைனஸ் வரும். அப்போ அயானிக் ஃபார்ம்ல எழுதும் போது Cr2O7 2 மைனஸ். இந்த அயானிக் ஃபார்ம் அது தெரிஞ்சா போதும், டைக்ரோமேட் அயான் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு, ரைட்டா. இந்த டைக்ரோமேட் அயான் டியூரிங் ஆக்சிடேஷன் இது என்ன மாறும், இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம் குரோமியம் 3+ மாறும். இந்த ஒரு ஜெனரல் கான்செப்ட் தெரிஞ்சா போதும். இட் வில் பி கன்வெர்டட் டு குரோமியம் 3+. டைக்ரோமேட் என்ன மாறும் ஆசிட் மீடியத்துல? குரோமியம் 3+. இப்போ பாருங்க, மற்ற ஈக்குவேஷன் நார்மலாவே ஃப்ரேம் பண்ணிக்கலாம், எதுவுமே மனப்பாடமே பண்ண தேவையில்ல. இங்க பாருங்க, எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 7 ஆக்சிஜன் இருக்கு. குரோமியம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இந்த ரைட் சைடு குரோமியம் 1 தான் இருக்கு, குரோமியம் 2ன்னு மாத்திக்கிறேன். ஆக்சிஜன் 7 இருக்கு. அதனால எனக்கு இங்க நான் என்ன பண்றேன், ஆக்சிஜனை ஆட் பண்ண போறேன். என்ன ஃபார்ம்ல ஆட் பண்ண போறேன்? வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். 7H2O. இப்ப லெஃப்ட்ல பாருங்க, ஹைட்ரஜன் புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. இப்ப ரைட்ல பாருங்க, ஹைட்ரஜன் புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. லெஃப்ட்ல ஹைட்ரஜனே இல்ல. எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? 7 into 2 14 ஹைட்ரஜன் இருக்கு. ஆசிட் மீடியம்னால நான் என்ன பண்றேன், 14H+ ஆட் பண்றேன், ரைட்டா. நெக்ஸ்ட் சார்ஜ் பேலன்ஸ் பண்ணணும். சார்ஜ் -2 14+ +14 பிளஸ் இங்க பாருங்க 2 into +3 +6 இருக்கு. அப்ப பாருங்க -2 +14 என்ன வரும்? +12 வரும். அங்க +6 தான் இருக்கு. ரெண்டு சைடு சார்ஜ் நான் ஈக்குவல் பண்ணணும். இங்க ஒரு -6 போட்டா என்ன வந்துடும்? இங்கேயும் +6 ஆகும். இந்த -6 எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றது? +6 எலக்ட்ரானா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். the main equation நம்மளுக்கு கிடைச்சாச்சு. This is what happens when potassium dichromate oxidizes other species. இது மத்தத ஆக்சிடைஸ் பண்ணும்போது தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கும். ரெடியூஸ் ஆகும்போது பாருங்க, இங்க என்ன ஸ்டேட்ல இருந்து என்ன ஸ்டேட்டுக்கு போகும்? இங்க +6 to +3 ரெடியூஸ் ஆகும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சா போதும். அங்க +3 மாறும் தெரிஞ்சா போதும். மற்றதெல்லாம் நாமளாவே என்ன பண்ணிக்கலாம், அரைவ் பண்ணிக்கலாம். அது பெரிய விஷயமே கிடையாது, ரைட்டா. இந்த ஈக்குவேஷன் இந்த E0 வேல்யூ will be equal to 1.33 volt. இதுதான் மெயின் ஈக்குவேஷன். இப்போ இது மற்ற ஸ்பீசிஸ் என்னென்ன ஸ்பீசிஸா என்னென்ன ஆக்சிடைஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது திஸ் will oxidize. உங்களுக்கு எதெல்லாம் ஆக்சிடைஸ் பண்ணும்? அயோடைட் டு அயோடின். வேற என்ன ஆக்சிடைஸ் பண்ணும்? iron +2 to iron +3. வேற
stannous to stannic, sulfide to sulfur, இல்ல ஹைட்ரஜன் சல்ஃபைட் டு சல்ஃபர், ரெண்டுமே ஒரே ஃபார்ம் தான். அது அயானிக் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இது கம்ப்ளீட் ஃபார்ம்ல ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்னு இருக்கு. இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சினா போதும், இதெல்லாம் இது ஆக்சிடைஸ் பண்ணுன்னு தெரிஞ்சா போதும், நாம ஈக்குவேஷன் ஃபைனல் ஈக்குவேஷனை ஈஸியா அரைவ் பண்ணிடலாம். பெரிய கஷ்டமே கிடையாது. ரைட்டா? இது மெயின் ஈக்குவேஷன், அதை ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன ஸ்பீசிஸ் ஆக்சிடைஸ் பண்ணுது? அயோடைடா அயோடினா மாத்தும், ஃபெரஸை ஃபெரிக்கா மாத்தும், ஸ்டானஸை ஸ்டானிக்கா மாத்தும், தென் சல்ஃபைடா சல்ஃபரா மாத்தும். இதுதான் இதில் உள்ள கான்செப்ட். ரைட்டா? சரி, இப்போ நாம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா எப்படின்னு? இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்துருவோமா? இப்போ பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டி, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்துலாம். அயோடைட் டு அயோடின். நம்ம மெயின் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதலாம். எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா நம்ம வந்து பாருங்க, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு தேவையில்லை. ரைட்டா? ஒன்று சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இங்க டைக்ரோமேட் will be converted to Cr3+. ரைட்டா? 2 குரோமியம் 2 7 ஆக்சிஜன் இருக்கு, 7 வாட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். இங்க 14H+ ஆட் பண்ணிக்கிட்டோம். தென் பேலன்சிங்க்கு சார்ஜ் காண்டி 6 எலக்ட்ரான். எப்படி முன்னாடி டீட்டெயிலாக பார்த்தாச்சு, அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதி வச்சது. ரைட்டா? தென் அடுத்த ஈக்குவேஷன் I- ஆக்சிடைஸ் டு I2. இங்க அயோடின் 2 இருக்கு, அயோடின் 1 தான் இருக்கு. 2 சார்ஜ் பாருங்க, 2- இருக்கு, இங்க சார்ஜே இல்லை, 2 எலக்ட்ரானை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். ஆக்சிடேஷன் அயோடைடு அயோடினா மாறுது, அதனால இங்க பாருங்க ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். let it be equation number 1, இது equation number 2. இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டத்தையும் நம்ம கம்பைன் பண்ணணும். ஈக்குவேஷனை கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகும்? ரெண்டு சைடு எலக்ட்ரான் ஈக்குவலா இருக்கணும். அதான் ஒரு மெயின் கான்செப்ட் இங்க. ரைட்டா? ரிடாக்ஸ் ஈக்குவேஷன் தான். இது ரிடக்ஷன், இது ஆக்சிடேஷன். ரெண்டுமே எலக்ட்ரான் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நெட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு பேலன்ஸ்டா கிடைச்சிடும். அதுதான் இதுல உள்ள சிம்பிள் கான்செப்ட். பாருங்க 6 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 1 அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிறேன். Cr2O7 2- plus 14H+ plus 6 electron gives 2Cr3+ plus 7H2. இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க 2 எலக்ட்ரான் தான் இன்வால்வ் இருக்கு. இது 6 மாத்தணும். therefore equation 2 multiplied by 3. பாருங்க 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா 6I- gives 3I2 plus 6 electron. இப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம், ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3, இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஆட் 3 + 4, ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன ஆகும் பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் டைக்ரோமேட் எழுதிக்கலாம். Cr2O7 2- plus 6I- plus 14H+. எலக்ட்ரான் வரும்போது மட்டும் எலக்ட்ரான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு காமனா இருக்கனால அந்த காமன் திங்கை கேன்சல் பண்ணிக்கலாம். ரைட்டா? எலக்ட்ரானை கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் 2Cr3+ plus 3I2 plus 7H2O. வெரி சிம்பிள். சிம்பிளா டிரைவ் பண்ணியாச்சு. எந்த எக்ஸ்ட்ரா நாலேஜுமே தேவையில்லை. இங்க டைக்ரோமேட் அயானோட ஃபார்முலா தெரியணும், அது Cr3+ மாறுதுன்னு அந்த விஷயம் மட்டும் தெரியணும். அடுத்தது அயோடைட்னா I- தெரியணும், அயோடின் I2 மாறுது, இது தெரிஞ்சா போதும், டிரைவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆக்சிடைஸ் டு சல்ஃபர். மெயின் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். Cr2O7 2- plus
14H plus 6 electron gives 2Cr3 plus 7H2. The main equation. எப்படி எழுதணும்னு சொல்லிட்டேன், நல்லா ஃபாஸ்டா எழுதிட்டேன். Then ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், என்ன மாறுது, சல்ஃபரா மாறுது. இதை கம்ப்ளீட் ஈக்குவேஷனா மாற்றணும். இங்க ஹைட்ரஜன் இருக்கு, ரைட்ல ஹைட்ரஜன் இல்லை. நான் 2H plus இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். 2H plus இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இப்போ சார்ஜ் பாருங்க, லெஃப்ட்ல சார்ஜ் இல்லை, ரைட்ல 2 plus. அதை பேலன்ஸ் பண்றதுக்கு 2 மைனஸ். ரைட்டா? இப்போ அது சிமிலர் டைப் ஆஃப் ஈக்குவேஷன் தான் அது. ரைட்டா? ஃபர்ஸ்ட் இது செகண்ட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் you multiply by 1. Repeat the equation just. 6 electron gives 2Cr3 plus 7H2. Second equation 2 electron 6 மாத்தணும். Second equation you multiply by 3 hydrogen sulfide gives 3 sulfur plus 6H plus 6 electron. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணணும். ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 4 வச்சுக்கலாம். 3 plus 4 when you add to equation automatically electron 6 cancel ஆயிடும். அப்புறம் மற்றதை ஆட் பண்ணணும். ஆட் பண்றதுக்கு முன்னாடி பாருங்க, இங்க 14H plus இருக்கு, ரைட்ல பாருங்க 6H plus இருக்கு. இந்த 6H plus 14H plus என்றப்ப இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இங்க கம்ப்ளீட்டா இது போயிடும். இங்க 14ல 6 எலிமினேட் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, ரிமைனிங் என்ன இருக்கும் உங்களுக்கு 8H plus. இதை நாம ஞாபகம் வச்சுக்கணும், வச்சுட்டு எழுதிக்க வேண்டியதான். ரைட்டா? அப்போ Cr2O72 minus plus 3 hydrogen sulfide plus 8H plus will give 2Cr3 plus 3 sulfur plus 7H2. This is a complete balanced equation for oxidation of hydrogen sulfide to sulfur. இப்போ அதே ஹைட்ரஜன் சல்ஃபைட் டு சல்ஃபர்னு கேட்கறதுக்கு பதிலா சல்ஃபைட் டு சல்ஃபர்னு கொடுத்துறாங்க, இல்ல S2 மைனஸ் டு Sன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்றது, S2 minus to sulfur. Sulfur 1 no problem. Charge 2 minus இருக்குங்கல்ல, charge அதுக்காண்டி 2 electron. Equation number 2. First equation involves 6 electron, whereas second equation involves 2 electron. You make electron number equal. You multiply first equation by 1 and the second equation by 3. Usual form தான். First equation அப்படியே repeat பண்ணலாம். Cr2O72 minus plus 14H plus 6 electron gives 2Cr3 plus 7H2O. Second equation you multiply by 3, then 3 sulfide gives 3 sulfur plus 6 electron. Let be equation number 3, equation number 4. Now you add 3 plus 4. Add பண்ணும்போது என்ன ஆகும், எலக்ட்ரான் மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம், ரிமைனிங் அப்படியே எழுதிக்கலாம். Cr2O72 minus plus 3 sulfide plus 14H plus gives 2Cr3 plus 3 sulfur plus 7H2O. The equation is balanced. Equation balance ஆச்சு. இன்னொன்று ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆச்சுன்னு எப்படி செக் பண்றதுன்னா, லெஃப்ட் சைட் ரைட் சைடு இண்டிவிஜுவல் ஆட்டத்தையும் செக் பண்ணணும், சார்ஜையும் செக் பண்ணணும். குறிப்பா சார்ஜ் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருங்க. இங்க பாருங்க 2 minus 3 into 2 minus 6 minus 8 minus
இங்க என்ன இருக்கு 14 பிளஸ் இருக்கு 8 மைனஸும் 14 பிளஸும் ஒரு ரிமைனிங் என்ன வரும் +6 வந்துடும் ரைட்டா இங்க பாருங்க 1 செகண்ட் என்னன்னா -2 இங்க 3 into -2 -6 ஒரு 14 plus +14 equal to +6 இங்க பாருங்க 2 into +3 +6 சார்ஜ் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட் ஈக்குவேஷன் என்ன பண்ணும் பேலன்ஸ் ஆயிடும் ரைட்டா இதான் மெயினான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் அடுத்த ஈக்குவேஷன் பார்க்கலாமா இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஈக்குவேஷன் போலாம் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபெரஸ் டு ஃபெரிக் Fe+2 Fe+3 யூசுவல் மெயின் ஈக்குவேஷன் எழுதிங்க Cr2O72 minus plus 14 H plus 6 electron gives 2Cr3 plus 7 H2 நீங்க ஒன்ஸ் இதை படிச்சுட்டு எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணாலே இந்த ஈக்குவேஷன் எல்லாமே அப்படியே மெமரியில ஏறிடும் அப்படியே எழுதிடலாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது ரைட்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் மெமரி பண்றோம் அது தப்பே கிடையாது இல்ல தானாவே மெமரி ஆயிடுது நம்ம என்ன பண்றது ரைட்டா தென் அடுத்தது அயன் +2 என்னவா மாறும் அயன் +3 மாறுது இங்க பாருங்க அயன் சிங்கிள் தான் இங்கேயும் சிங்கிள் தான் நோ ப்ராப்ளம் சார்ஜ் +2 இங்க என்ன இருக்கு +3 இருக்கு அப்ப என்ன பண்ணணும் நான் இங்கே +2 மாத்துறதுக்கு ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கிறோம் ஆக்சிடேஷன் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் let it be equation number 1 இது equation number 2 the equation 1 involves 6 electron whereas the equation 2 involves 1 electron how to make them equal எப்படி அதை ஈக்குவல் பண்றது equation 1 multiplied by 1 Cr2O72 minus plus 14H plus 6 electron gives 2Cr3 plus 7H2O. Now equation 2 you multiply by 6 ஏன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு 6 மாத்தணும் 6 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்ப என்ன வரும் உங்களுக்கு 6 Fe+2 gives 6 Fe+3 plus 6 electron. Let it be equation number 3. Equation number 4. Now you have to arrive the overall equation. You add 3 plus 4. Add பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 6 electron first strike out பண்ணீங்க remaining அப்படியே left side உள்ளதை left side add பண்ணி எழுதிங்க right side உள்ளதை right side add பண்ணி எழுதிங்க Cr2O72 minus plus 6Fe+2 plus 14H plus gives 2Cr3 plus 6Fe+3 plus 7H2. This is the net equation. சார்ஜ் பேலன்ஸ் ஆயிருக்கானா செக் பண்ண நினைச்சா செக் பண்ணிக்கலாம் -2 6 into +2 +12 14 into +14 என்ன வருது நெட் 26 -2 +24 இங்க 2 into +3 +6 6 into +3 plus 18 equal to plus 24 charging balance ஆயாச்சு equation is completely balanced புரியுதுங்களா வெரி சிம்பிளா தானே இருக்கு இவ்வளவு பெரிய ஈக்குவேஷனா தெரியும் இந்த கான்செப்ட் தெரியாம நம்ம உட்கார்ந்து கடைசி வரையிலும் என்ன பண்ணுவோம் திருப்பி டோட்டலா மனப்பாடம் பண்ணிட்டு இருப்போம் ஒரு எக்ஸாம்லயுமே என்ன பண்ண முடியாது நம்மளால சரியா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க வெரி சிம்பிள் யூ கேன் ஈஸிலி சால்வ் தீஸ் ஈக்குவேஷன்ஸ் இன்னும் ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அதையும் பார்த்துடலாமா ஸ்டானஸ் டு ஸ்டானிக் இப்போ ஸ்டானஸ் டு ஸ்டானிக் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதலாமா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அழைக்காம வச்சிருந்தா கூட அப்படி யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிதானே பட் ஆனால் நான் ரிப்பீட்டடா எழுதும் போது உங்களுக்கு என்ன ஈஸியா அது மெமரைஸ் ஆகும் உங்களுக்கு அடித்தான் என்ன பண்றேன் நான் மறுபடியும் எழுதுறேன் ரைட்டா இங்க பாருங்க Cr2O72 minus plus 14H plus
plus 6 electron gives 2Cr3 plus 7H2. Let it be equation number 1. சரி, ஸ்டானஸ் என்ன மாறுது? tin plus 2 converted to tin plus 4. ஸ்டானஸ் to ஸ்டானிக், ஃபெரஸ் டு ஃபெரிக்னு சொல்ற மாதிரி. எப்போதுமே ஒரு மெட்டலோட லோவஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை OUS யூஸ் பண்ணும். ஃபெரஸ், ஸ்டானஸ் அந்த மாதிரி. ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஐசியில் யூஸ் பண்ணும். ஃபெரிக், ஸ்டானிக். புரியுதா? இப்போ பாருங்க, இப்போ இங்க +2 இருக்கு, +4 இருக்கு, 2 பிளஸ் கூடுதலா இருக்கு. அந்த 2 பிளஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? 2 எலக்ட்ரான். Let it be equation number 2. ரைட்டா? இப்போ அகைன் யூஷுவல் தான். ஃபர்ஸ்ட் பார்த்த மெத்தட் தான். 6 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் பிரபு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 1 was on 2 minus plus 14H plus 6 electron gives 2Cr3 plus 7H2O. That will be equation number 3. Then second equation, since it have 2 electron, you multiply by 3. 3 tin plus 2 gives 3 tin plus 4 plus 6 electron. That will be equation number 4. Now you have to add the 2. 6 electron get cancelled. 3 plus 4. You add other thing. Cr2 was on 2 minus plus 3 tin plus 2 plus 14H plus gives 2Cr3 plus 3 tin plus 4 plus 7H2O. This is the overall equation. Charge check பண்ணா check பண்ணிக்கலாம். -2 3 into plus 2 plus 6 14 into plus 1 plus 14 plus 20 minus 2 will be equal to plus 18. 2 into plus 3 plus 6. 3 into plus 4 plus 12 equal to plus 18. சார்ஜ் பேலன்ஸ் ஆச்சுனால போதும், கம்ப்ளீட் ஈக்குவேஷன் பக்காவாக பேலன்ஸ் ஆகிடும். அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். ஓவரால் எல்லா ஈக்குவேஷனும் என்ன பண்ணியாச்சு, நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே எக்ஸாமில் வேற எதுவும் தர மாட்டான். அப்படி கொடுத்தாலுமே என்ன ஸ்பீசிஸாக மாறுதுன்னு மட்டும் பாருங்க. இதே ப்ரொசீஜரை வச்சு நீங்களாவே என்ன பண்ணுறீங்க, எழுதிட்டு போயிடுங்க. அவ்வளோதான், இதில் கஷ்டமே கிடையாது. நான் சால்வ் பண்ணதை பார்த்தோன்னே நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ என்ன ஆகும், ஈஸியாக இந்த மெத்தட் என்னன்னு புரிஞ்சிருக்கும். நீங்களே ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எங்கே கொடுத்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். ரைட்டா? ஆக்சிஜன் தேவைன்னா வாட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹைட்ரஜன் தேவைன்னா H+ஆக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் ரைட் சைடு எங்கே நீடோ அங்கே போட்டேங்க. சார்ஜ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கேர்ஃபுல்லாக எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு இடம் பாசிட்டிவ் எக்ஸஸாக தெரியுது, எவ்வளோ பாசிட்டிவ் கூடுதலாக இருக்கோ அதே இடத்துல அத்தனை எலக்ட்ரானை போட்டுங்க. இல்லை ஒரு இடம் நெகட்டிவ் ஷார்டேஜாக தெரியுது, அதே இடத்துல எலக்ட்ரான் ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் மேனிப்புலேஷன். அது உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரான் ஆட் பண்ணுறது எப்படின்னு தெரியும். நீங்கள் இந்த ஈக்குவேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும். எக்ஸாமில் இந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இல்லை இந்த ஸ்பீசிஸ் இல்லாமல் வேற எந்த ஸ்பீசிஸ் கொடுத்தாலும் இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா? எக்ஸாமில் கேட்டால் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிங்க. ரைட்டா? நல்லா எழுதி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த மாதிரி ஈக்குவேஷன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ரைட்டா? அடுத்த கிளாஸில் இல்லை அடுத்த வீடியோவில் ஒரு புது டாபிக்கோட பார்க்கலாம். ஓகே, பாய்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.